சேர்மன் ஜாங் வந்து நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணி இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிட்டா. செவன் நீங்க என்னடா பண்ற டைபோ கேட்டா இந்த ஆங்கிள் தான் ஃபைட்டை பார்க்க சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தானே என்ன ரிஜெக்ட் பண்ணன்னு கேட்கவும் அப்படி ஒன்றும் இல்லை குவான் அப்படின்னு அவ சொல்றா. ரெட் டூத்தை வந்துட்டு ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவ அட்டாக் பண்றா. ஃபீனிக்ஸும் 13 அதை பார்த்துட்டு இருக்காங்க. டீமன் பிளட் மொத்தமா அவன் உடம்பு விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுது. பட் ஆனால் ரெட் டூத் வந்துட்டு அது வெளியே போக விடாம அவன் உடம்புக்குள்ளேயே அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறான். அதனால அவன் ஸ்கின் எல்லாம் பிஞ்சு போகுது. ரெசிஸ்ட் பண்ணாத இல்லை நீ செத்துருவ அப்படின்னு ஜாங் சொல்றா. பட் அதை மீறியும் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறதுல வழியில ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கவும் ஜாங்குக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அவனை ரிலீஸ் பண்ணிட்டு குவான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீயும் ஒத்துழைச்சேன்னா என்னால உன்னை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜாங் போய் பேசுவோம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவ கையாம தட்டி விட்டுட்டு ரெண்டுலயுமே ஒரு டிஃப்ரெண்டான டீமன் தான். ரிலேஷன்ஷிப்பையும் ஃபீலிங்ஸையும் தடுக்கிறதுக்கு அவங்க யாரு அப்படின்னு பக்கத்துல நிக்கிறவங்கள அவன் அட்டாக் பண்ணா டக்குன்னு போயிட்டு இவ காப்பாத்துறா. வாவ் சூப்பர் அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க மூஞ்சி மாறுது. ஜாங்கோட பவர் எல்லாமே போயிடுச்சு. அவ டக்குன்னு நம்ம ஹீரோ டைபாவை போய் அவன் அட்டாக் பண்றான். ஹீரோ போய் அவன் கடிக்குமோ பழைய மெமரிஸ் ஞாபகம் வருது. 13 காப்பாத்தலான்னு போகவும் ப்ளூ ஃபீனிக்ஸ் தடுக்கிறான். பிளட்ல அன்லிமிட்டட் எனர்ஜி இருக்கு, இது அவனோட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ரெட் டூத் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு ஷாஃபே வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாதிரி அவனை ஒரு பஞ்ச் விடுறான். கழுத்து உடஞ்சு திரும்பினாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆயிருது. இவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜியை நான் டேஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பிளட்டை குடிக்கணும்னு நம்ம ட்ரை பண்றான். திடீர்னு இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லா மாறினான்னு ஜாங் பாக்குறா. ரெட் டூத் யாரோட பிளட்டை குடிக்கிறானோ அவங்க பவர் அவனுக்கு கிடைக்கும். விக்டிம் எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆவான் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லா மாறுவான் ப்ளூ ஃபீனிக்ஸ் சொல்லவும். 7 ரொம்பவே ஸ்ட்ராங்கான 13 கேட்கவும் இப்போதைக்கு அவன் இன்னும் வீக்கான ஸ்டேட்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ப்ளூ ஃபீனிக்ஸ் சொல்றான். நம்ம ஹீரோ எந்திக்கவே இல்லை. டக்குன்னு வந்து ஷாஃபே அட்டாக் பண்ணா. ஸ்ட்ராங் இருந்தா பார்த்தாது ஸ்பீடும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஷாஃபே அவன் அட்டாக் பண்ணிருந்தான். உடனே டைபோ வந்துட்டு சம ஃபாஸ்டா போய் அவனை அட்டாக் பண்றான். டைபோவை வேணும்னே அட்டாக் பண்ண விட்டு அவனை பிடிச்சி அவனையும் கடிச்சிருக்கான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ரத்த வளத்துல கிடக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். என் சீலை மட்டும் நீ ரிமூவ் பண்ணலான்னு வச்சுக்கோங்க, இவன் மொத்த ரத்தத்தையும் உறிஞ்செடுத்து இவனை சாவடிச்சிருவேன் அப்படின்னு அவன் ஜாங்க மிரட்டுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கிடக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் வருது. உனக்கு தேவையானது இப்ப நான் தான், என்ன கண்ட்ரோல்ல விடு, என்னால அவனை ஈஸியா தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பழைய மெமரிஸ் வந்து சொல்லவும் திரும்பவும் நம்ம இந்த வேர்ல்டோட பெஸ்ட் கில்லரா மாறலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் கில்லரா இருக்க ஆசைப்படலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இதுதான் நம்மளோட சாபம், கடைசி வரை நம்ம இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்னு பழைய ஹீரோ சொல்லவும் கண்டிப்பா இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். விதியில இருந்து உன்னால தப்பிக்க முடியாது, என்ன ஜஸ்ட் டேக் ஓவர் பண்ண விட, உலகத்திலே அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நம்ம ஹீரோவும் கண்ட்ரோல பழைய ஹீரோ கிட்டே விட்டுருதான். இவன் எப்படி மாறினான் ரெட் டூத் பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ இருக்கிற போஸை பார்த்துட்டு ஏய் 7 இது நீ தானே ஷேடோ கில்லர் சாதாரண பீஃப் பால் கடை வச்சிருக்கானா அப்படின்னு அட்டாக் பண்ணவோ ப்ளூ ஃபீனிக்ஸ் வந்துருதான். இவனுக்கு பிரச்சனைங்கும் போது மட்டும் எப்படி நீ கரெக்டா வந்துருதான் ரெட் டூத் கேட்கறான். நான் உங்க ஃபைட் எங்க பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோஸ் வாட ஹீரோ கிட்டே கொடுத்துருதான். 1000 டேமண்ட் ஆகிறா, சரி நம்ம ஃபைட்டை விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ரெட் டூத் சொல்றான். ஷேடோ கில்லர்ஸ்குள்ள ஃபைட் பண்ணக்கூடாது, ஸோ நீங்க பண்ற ஃபைட்டை யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னு ப்ளூ ஃபீனிக்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு பேரியரை கிரியேட் பண்றான். ஹீரோ ப்ளூ ஃபீனிக்ஸ் ரெட் டூத் 3 பேர் மட்டும் தான் அந்த பேரியருக்குள்ள இருக்காங்க. உள்ள என்ன நடக்குன்னு வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. இதனப்பா இவ்வளவு பெரிய டெக்கரேஷனா இருக்குன்னு கோஸ்ட் கார்டு பாக்குறான். இமோஷன்ஸ் ஒன்னு வீக் பண்ணிரும், அந்த டேகரை எடுத்துட்டு ஒரு உண்மையான ஷேடோ கில்லரா மாறு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவா அந்த ஸ்வாட் எடுக்கிறான். நான் நினைச்சதை விட இந்த ஸ்வாட் வேக்கா இருக்கேன்னு ரெட் டூத் சொல்லவும் அவன் பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதை அந்த மாதிரியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ளூ ஃபீனிக்ஸ் சொல்றான். மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட் புக் ஒன்று ஒருத்தன் கொடுத்துட்டு போயிருப்பான். அந்த புக் இப்போ வெளியே வருது. அதுல இருக்கிற பேப்பர்ஸை பார்க்கும்போது தான் இது சாதாரண ஹேர் ஸ்டைலிங் புக் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த பிச்சைக்கார மாதிரி இருக்கிறவன் ஒரு பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் கேங்குக்கே லீடரா இருக்கிறவன். ஷான்வோல இருந்து ஃபைட் பண்ணி போர் அடிச்சுட்டு அதான் லைஃபை டிஃப்ரெண்டா வாழலாம்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் சொல்றான். உன் சீயை மட்டும் நீ கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணினா உன் சிசர் சுத்தும் போது சுத்தி இருக்கிற காத்த கூட அதால வெட்ட முடியும் அப்படின்னு அந்த ஆள் சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வேற லெவல்ல அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணி சிசரை வச்சு அட்டாக் பண்றான். ரெட் டூத்துமே பிளட் டீமன் பேரியர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றான். ரெட் டூத் வென் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ப்ளூ ஃபீனிக்ஸ் பார்க்குறான். கரெக்டான டைமிங்ல வந்துட்டு அவன் அட்டாக்கை டாச் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ சுத்தமா எனர்ஜி இல்ல, அவன் கையை கூட நம்ம ஹீரோவால தூக்க முடியல. ரெட் டூத்துக்குமே சுத்தமா எனர்ஜி இல்ல தான். ஒரு கடி தான், உன் எனர்ஜியை நான் உறிஞ்சிட்டோம்னா சரியாயிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஆனா நான் இங்க இருக்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ப்ளூ ஃபீனிக்ஸ் வந்துட்டு ரெட் டூத்தை கொல்றதுக்காக வரான். லீடர் கிட்ட என்ன சொல்லி சமாளிப்ப அப்படின்னு சொல்லி ரெட் டூத் கேட்கவும் அது ரொம்பவே ஈஸி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ப்ளூ ஃபீனிக்ஸ் சொல்றான். இப்போ அவ்வளவுதான் ரெட் டூத் இறந்துட்டான். நீ இப்போ இருக்கிற கண்டிஷன்ல உன்னால என்ன பீட் பண்ண முடியாது. இவன் இந்த இடத்துல வச்சு செத்ததுனால லீடர் நிறைய அசாசின் இந்த ஐலாண்ட் அனுப்பி வைப்பாரு. இங்க இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க, அவங்களை காப்பாற்ற ஒரே வழிதான், அது என்னன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு ப்ளூ ஃபீனிக்ஸ் சொல்றான். ப்ளூ ஃபீனிக்ஸ் வந்து பேரியரை ரிமூவ் பண்றான். நம்ம ஹீரோ கையில ஸ்வாடோட நிக்கவும் நம்ம ஹீரோ தான் ரெட் டூத்தை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. பவர்ஃபுல்லான ஷேடோ கில்லரையே இவன் எப்படி கொண்டான்னு ஒரு பக்கத்துல எல்லாருக்கும் ஆச்சரியம். இப்போ நம்ம ஹீரோ திரும்பவும் அவனோட நார்மல் லைஃபை வாழ ஆரம்பிக்கிறான். ஐலாண்ட்ல இருக்கிற பீப்புள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கிறாங்க. நம்ம கடைக்கு மட்டும் ஏன் யாருமே வரல, முடிவெட்டு நம்ம அதிகமா சார்ஜ் பண்றோமா அப்படின்னு ஏத்த கடைக்காரன் யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை தேடி ஒரு அசாசின் அந்த ஐலாண்டுக்கு வரான். ஐலாண்டோட பெஸ்ட் முடிவெட்டுறவனு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கவும் நான் வேணா முடிவெட்ட
வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி மைக்கேல் வந்து சொல்லுவோம். உடனே அந்த அசாசின் ஷூட் பண்ணி காமிக்கிறான். ஹீரோ இப்ப அவனோட பழைய காஸ்டியூம்ல அவனை கிராஸ் பண்ணி போறான். எல்லா கில்லர்கிட்டயும் போய் சொல்லு, நான் லீடரோட தலையை வெட்டுறதுக்கு வந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும் இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த கேனன் ஃபிஸ்ட் வந்து ஷாக் ஆகுறான். ஐலாண்ட்ல இருக்கிற முக்கியமான ஆளுங்களை கொல்லணுங்கிற அந்த போஸ்டர்லயே ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கு. நம்ம ஹீரோ ஒருத்தனை தான் கொல்லணும், கோட் நேம் 7 இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ரிவார்ட் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ இந்த ஐலாண்ட்ல இருந்து கிளம்புறான். காய் வந்துட்டு ஷான்போக்கு போற மேப்பை நம்ம ஹீரோ கொடுத்துருப்பான். அதை நம்ம ஹீரோ எடுத்துட்டு போறான். டைபோ ஷாஃபே அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லெட்டரை வச்சுட்டு நம்ம ஹீரோ கிளம்பியிருக்கான். எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா ஒரு என் கிரெடிட் சீன் வச்சிருக்காங்க. அரசே, நீங்க கொண்டு வந்த அந்த கிறிஸ்டலை வச்சு ஃபர்ஸ்ட் கிங் மேக் பண்ண அந்த ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இது இருந்தா ஷான்போல இருக்கிற எல்லாரையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் ஐலாண்ட்ல இருக்கிற மக்களை டெஸ்ட்ராய் பண்ணாம கிறிஸ்டல் எடுக்க வழி இருக்கா அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியும்.